ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம அம்மா வீட்டில் வந்து 4வது வாரம் கூழ் ஊற்றுறாங்க. அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். நான் வரத்துக்குள்ளவே அம்மா எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அம்மா, தங்கச்சி, பசங்க எல்லாருமே சேர்ந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சூரிய பகவானுக்காக எல்லாருமே படைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. படைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு இங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கீழே போய் எல்லாருக்குமே கூழ் கொடுக்க போகிறோம். பாருங்கள், நம்ம அம்மன் சூப்பராக அழகாக சிங்காரிச்சிருக்காங்க அம்மா. இந்த பாத்திரத்தில் தான் வந்து 3 கிலோ போட்டு கேழ்வரகு 1.5 கிலோவும் நொய் வந்து 1.5 கிலோவும் போட்டு கூழ் காய்ச்சி வச்சுருக்காங்க. சனிக்கிழமை எல்லாத்தையும் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அம்மா வீட்டில் வந்து 5 இலை போட்டு படைக்கிறது தான் பழக்கம். அதே மாதிரி 5 இலை போட்டு அம்மனுக்கு இளநீர் எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் காய்கறிகள்லாம் எதுவுமே வைக்கலை. இப்போ தான் குழம்பு மட்டும்தான் ஊற்றி வச்சுருக்காங்க. இன்னும் காய்கறிகள் கூட்டு, அப்புறம் அதாவது கொத்தவரங்காய் பொரியல், கீரை பொரியல், அப்புறம் கோஸ் கூட்டு, இது எல்லாமே பண்ணுறது வழக்கம். அதனால் எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கொண்டு போகிறதுக்காக. இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி சூரிய பகவானை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறமா வெளியில் போகணும். ரொம்ப வேலை அதிகமாக இருந்திருக்கும். எவ்வளோ வேலை இருந்தாலுமே சாமின்னு கும்பிடும்போது நம்மளுக்கு அந்த அலப்பே தெரியாது. அந்த வேலை செய்கிறது அலப்பே தெரியாது. பாருங்கள், எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடித்தாச்சு. நானும் கற்பூரம் ஏற்றிட்டு விளக்கு ஏற்றிட்டு இதுக்கு சாம்பிராணி போடுறதுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோங்க. எங்கள் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. பாருங்கள், அடுத்தது அம்மா வந்து கற்பூரம் காமிச்சு முடிச்சிருவாங்க. கற்பூரம் காமிச்சு முடித்ததும் எல்லாருமே கீழே எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்குமே கூழ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் மேலே வருவாங்க. பசங்க எல்லாருக்குமே வேலை ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. அம்மா பசங்க எல்லாருக்குமே நான் ஒன்று விளக்கேற்றி வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் காற்றே வரல. ரொம்ப வேக்காடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, வெயில் வேறு ஜாஸ்தி இல்லையா, ரொம்ப வேக்காடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சுற்றி நிற்கிறான் பாருங்க எங்கள் பையன். காற்றும் இல்லை, சுத்தமாக காற்றும் இல்லை. கர்ச்சிஃபை வச்சு விசிறின்னு இருக்காங்க. அது எப்படி காற்று வரும்? வேர்த்து கொட்டுது பாவ பிள்ளைக்கு. இந்த அம்மா பாருங்க, இந்த அம்மாவுக்கும் வேக்காடாக இருக்குது. எல்லாம் ஆளுக்கு ஒரு கர்ச்சிஃபை வச்சு தொடச்சிட்டே இருக்கிறாங்க. வெயில் தாங்க முடியல. அம்மா கற்பூரம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா அப்படியே வெளியில் வந்துட்டாங்க. அம்மா கற்பூரம் காமிக்கும் போதே அம்மா வந்துட்டாங்க. கற்பூரம் காமிச்சு முடித்த பிறகு நம்ம அப்புறமா கீழே திரும்ப கொடுத்துட்டு வரலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.